ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 21 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து சித்துக்கு வந்து கஞ்சி ஊட்டி விட்டுட்ருக்காங்கல்ல. மலர் அங்கே வீட்டில் அப்பளத்தெல்லாம் போட்டு நொறுக்கிட்டு சாப்பாடை தூக்கி அங்கே வச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்குறா. இங்கே என்ன ஆகுதுன்னா, மேகா வந்து செல்லம்மா வந்து சித்துக்கு சாப்பாடு ஊட்டுறதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இந்த ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கியா இப்போ பாரு சொல்லிட்டு ஜானகி கிட்ட போய் போட்டு விட்றாங்க. இந்த மாதிரி செல்லம்மா நம்ம இல்லாத நேரம் இங்கே வந்திருக்கிறா, அப்படியே நெருக்கமாக பழகி சித்து கிட்ட இது பண்ணலான்னு நினைக்கிறா அப்படின்னோடனே, இப்போ ஜானகியும் நீ எதுக்கு அழுதுகிட்டே வர வந்து சொல்கிறாங்க. மேகா நீ எதுக்கு அழுற, வா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் செல்லம்மாவை போய் திட்டுறாங்க. இந்த மாதிரி ஆள் இல்லாத நேரத்தில் எதுக்கு இவங்கிட்ட இப்படி வர, இந்த மாதிரி உறவாடி உன்னை இது பண்ணலான்னு நினைக்கிறியா சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே சித்துக்கே ரொம்ப கோவம் வருது. அம்மா இப்படி பேசாதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் கஞ்சி வச்சு கேட்டேனோடனே இப்போ மேகாவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் இல்லாத நேரத்தில் ஒரு பையன் இருக்க ரூமுக்கு நீ எதுக்கு வரணும் தனியாக, அப்போ நீ வந்து ஏதோ தப்பான நோக்கத்தில் தானே வந்திருக்க அப்படின்னோடனே இப்போ சித்து பலார்னு மேகாவோட கன்னத்தில் ஒரு அறை விடுறாரு. அப்புறமா அவங்க அம்மா கிட்ட இங்கே பாருங்கம்மா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை தாண்டி நீங்களும் வராதிங்க, நானும் வரமாட்டேன், சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் யாரை சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், நான் செல்லம்மாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், இதோடு நிப்பாட்டிக்கோங்க இந்த மாதிரி பேசுகிறத. ஏன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் எப்படி சொல்லலாம், இது அவங்க வீடு, அவங்க அப்பா கட்டின வீடு இது, அதற்கு அவள் வரக்கூடாது நீங்கள் எப்படி சொல்லலாம், இவள் வந்து மாமாவை ஏமாற்றி சொத்தை ஆட்டப்பட்டாலே அது உங்களுக்கு தப்பாக தெரியல, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரியிறீங்க, இதுக்கு மேலே யார் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து நல்லா திட்டிடுறாரு. இப்போ செல்லம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா நைட்டு சித்து வந்து அவருக்கு ஃபீவரில் அவர் வந்து செல்லம்மா கிட்ட வந்து பேச வர்றாரு. இந்த மாதிரி அம்மா பேசினது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்போ செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை எனக்கு ஒரு அம்மா தான், நான் எதுவுமே தப்பாக நினைக்கவே இல்லைன்னொன்னே உங்களுக்கு பெரிய மனசு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமா பேசிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து மேகா வந்து வாசுதேவனுக்கு வந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியும் ஜோதி உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்னோடனே இப்போ அவர் அப்படி பதட்டத்தில், இல்லைம்மா அவள் வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், அதனால் எனக்கு ரொம்ப நாளாக தெரியணுன்னே, இல்லை எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குன்னு, போன வாரம் நீங்கள் அவங்களுக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, உங்களை சித்துவும் செல்லமாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேகா வந்து வாசுதேவன்கிட்ட பேசுகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே செல்லம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி மேகா இருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே மேகா ஒரு கலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் சரவணன் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாரு. உடனே இவர் சரவணன் கூட இவ என்ன பண்ணுறா, இவங்க ஃபேமிலி கூட இவ உட்காந்துருக்குறா அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா யோசித்து அவங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.